அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். கோடை விடுமுறை முடிஞ்சு பள்ளிகள் பார்த்தீங்கன்னா திறந்திருக்காங்க. பள்ளிகள் திறந்த கையோடு நிறைய நிகழ்ச்சிகளும் விவாதங்களும் பள்ளிகளில் நடந்துட்டு இருக்கு. இதில் ஒரு மாணவி பார்த்தீங்கன்னா சீமானுடைய ஆட்சி எதனால் வேண்டும் அப்படின்னு யாருமே எதிர்பாராத பல கருத்துக்களை முன் வச்சு பேசியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா தற்போது இணையத்தில் அதிக அளவில் பரவிட்டு வந்துட்டு இருக்கு. பொதுவாகவே பள்ளி மாணவர்கள் அரசியல் பேசுகிறாங்க அப்படின்னாலே அதை பார்க்கறதுக்காக மக்கள் அதிக அளவில் ஆர்வம் செலுத்துவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்துல் கலாம் காலத்திலிருந்தே இளைஞர்களால் மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய அரசியலையே மாற்ற முடியும், தமிழ்நாட்டை உயர்த்த முடியும் அப்படின்ற ஒரு கனவு பார்த்தீங்கன்னா இன்னமும் பல அரசியல்வாதிகளுக்கு இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி அப்துல் கலாம் சொல்லிய வார்த்தையை சீமானவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மாணவர்கள் எப்போ அரசியல் பேச ஆரம்பிக்கிறாங்களோ அப்போதான் அரசியல்லேயே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னும், இளைஞர்கள் கையில் சமுதாயம் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஒரு அரசியலும் அவங்களுக்கு தேவையான ஒரு தலைவனும் வரணும் அப்படின்றதுல நாம் தமிழ் கட்சியும் சீமானும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே விடாபுடியான ஒரு அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வகையில் மாணவர்களுக்காகவே அரசியல் பண்ணக்கூடிய சீமானவர்களுக்கு மாணவர்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்றத உணர்த்துற வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாணவி பேசியிருக்காங்க. பள்ளியில் அரசியல் பேசும்போது மாணவர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு விவாதம் நடந்திருக்கு. இதில் ஒரு மாணவி பார்த்தீங்கன்னா மைக்கு வாங்கினதுலேருந்து அவங்க பேசுகிற முழு பேச்சுக்களுமே நாம் தமிழ் கட்சி எதனால் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இருக்குது. பொதுவாகவே நாம் தமிழ் கட்சி பார்த்தீங்கன்னா மாணவர்களையும் இளைஞர்களையும் கவரணும் அப்படின்ற நோக்கத்தில் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்றதையும் தாண்டி நாம் தமிழ் கட்சி செய்யக்கூடிய அரசியல் இயற்கையாகவே இவங்களை அதிக அளவில் கவருது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. ஏன்னா காலங்காலமாக மாணவர்கள்லாம் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னும், பெரியவங்களாம் பார்த்தீங்கன்னா அரசியல்னா ஒரு சாக்கடை அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்லி வளர்த்ததுனால அரசியல் குறித்து பேசுறதுக்கு யாருமே தயாராக இல்லாத ஒரு சூழலில் தான் பார்த்தீங்கன்னா 2010 நாம் தமிழ் கட்சி ஆரம்பிச்சு வாழ்வாதாரமும் அரசியலும் வேற இல்லை அப்படின்றத சீமான் ஒவ்வொரு மேடைகளுமே பேசின பிறகு இந்த வீடியோ யூடியூப்ல அதிக அளவில் வைரலாகி ஸ்மார்ட் போனுடைய பயன்பாடு அதிகரிக்க ஆரம்பிச்ச தருணத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சீமானுடைய வீடியோக்களை பார்த்து தற்போது பள்ளியில் ஆரம்பிச்சு காலங்காலமாக திமுக அதிமுக ஓட்டு போட்டு பெரியவங்க வரைக்குமே பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி பக்கம் தங்களுடைய ஆதரவு செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி பள்ளியில் இந்த மாணவி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழ் கட்சி அப்படின்றது ஒரு கட்சியே கிடையாது அப்படின்னும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னும். ஏன்னா சீமானவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் புத்தகத்தில் படிக்கக்கூடிய ராஜாக்களுடைய வாழ்வாதாரமாக இருந்திருக்கு அப்படின்னும். ஏன்னா ஒரு ராஜா தன்னுடைய நாட்டு மக்களுக்கு என்னென்ன நல்லது பண்ணணும்னு நினைப்பானோ, என்னென்ன விஷயங்களை முன்படுத்தணும் அப்படின்னு நினைப்பானோ அதை தான் சீமானவர்கள் சொல்றாரு அப்படின்னும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோக்களில் பார்க்கும்போது வெளிநாட்டு அரசாங்கம் செய்யக்கூடிய பல விஷயங்களை சீமானவர்கள் செய்யணும்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு புதுமையான அரசியலுக்கு தான் மாணவர்களாகிய நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படின்னும், இன்னும் 2 வருடங்களில் எங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை வந்த பிறகு நிச்சயமாக நாங்கள் சீமானுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சீமானை குறித்து பல்வேறு புகழாரம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாணவி சொல்லியிருக்காங்க. பள்ளி நிர்வாகம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாணவியோடைய வீடியோவை வெளியிட வேணாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவி பேசியிருக்கக்கூடிய அரசியல் விஷயம் அப்படின்றது அவங்களுக்கு நிறைய வகையில் எதிராக திரும்பலாம் அப்படின்ற காரணத்தினால தான் மாணவி பேசியிருக்கக்கூடிய வீடியோவை எங்களால் இணைக்க முடியல. மேலும் இந்த மாதிரியான தகவல் குறித்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உரிமை சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.